தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய தங்கம் விலை பொதுமக்களை ரொம்பவே கவலையடைய வச்சிருக்கு. விலை உயர்வுக்கு மாற்றாக 9 கேரட் தங்கம் சாமானிய மக்களுக்கு கை கொடுக்குமா என்பது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. நன்றி ஜெபஸ்டின். தங்கத்துடைய விலையை கேட்டாலே இப்போல்லாம் ஷாக் அடிக்குது. ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதுக்கு மேலே செய்கூலி, சேதாரம், டேக்ஸ் அப்படின்னு தங்கம் வாங்கணும் அப்படின்னா இப்போவே தங்கத்துடைய விலை 76,000க்கு மேலெல்லாம் தாண்டி விட்டது. சரி, இதற்கு அடுத்த தீர்வு என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஹால்மார்க் நிறுவனம் BIS ஒரு தீர்வை கொடுத்துருக்கு. 9 கேரட் தங்கம் அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தங்கத்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய நகை அப்படின்றது 22 கேரட். 22 கேரட் தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது. சுத்த தங்கம் சொல்கிறோம் இல்லையா, சுத்த தங்கம் கிடையாது, கொஞ்சம் செம்பு கலக்கப்பட்டது, அதுதான் 22 கேரட். அதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னா சவரனுக்கு 76,280 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 70,000 தொட்டு விட்டது அப்படின்னு இப்போ தான் படித்தோம். 75,000 ஆயிடுச்சு, இப்போ 76,000. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே போயிட்டு இருக்கோம், இது 1 லட்சம் ரூபாயை விரைவில் தொடும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இப்போ வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் தான் அப்படின்றார். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமே தங்கத்துடைய விலை அடுத்த நிலையை, அடுத்த உச்சத்தை தொட்டிருக்கிறது. இப்போதைக்கு தங்கம் விலை குறையுமா அப்படின்னா கொஞ்சம் வேணா குறையலாம். அதாவது ஒரு நாள் ஏறுனா அடுத்த நாள் குறையலாம். நீண்ட கால அடிப்படையில் டாலருக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது அமெரிக்க வங்கிகள் டாலருக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றினாங்க அப்படின்னா தான் இதனுடைய விலை குறையும். டாலருக்கான வட்டிகளை ஏற்றினா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், அப்போது நமக்கு இந்த விலை குறையும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுக்கிடையில் நமக்கான தீர்வு என்ன அப்படின்னா 9 கேரட் தங்கம் அப்படின்றாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்துடைய பியூரிட்டியை பொறுத்து 24, 22 இருக்குது. இப்போது இந்த 9 கேரட் தங்கத்திற்கு கடந்த சில வருடங்களாகவே வியாபாரிகள் நிறைய பேர் தங்கத்துடைய விலையை கேட்குறாங்க. ஆனால் அவங்க வாங்குறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, விலை அதிகமாக இருக்குது. தங்கம் போல் ஒன்று வேணும் அப்படின்னா அதற்கு மாற்றாக கவரிங் நகைகள்லாம் இருந்தது, இப்போ ஆன்டிக் நகைகள்லாம் வந்து விட்டது. ஸோ அதற்கெல்லாம் மாறிவிட்டார்கள். அப்போ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ இந்த 9 கேரட் தங்கத்திற்கு BIS ஹால்மார்க் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. அது நடைமுறைக்கும் வந்திருக்கிறது. சரி, இப்போ நடைமுறையில் என்ன வகையிலான தங்கம் எல்லாம் இருக்கு, அதனுடைய தூய்மை என்ன, அதனுடைய விலை என்ன தோராயம் அப்படின்றத பார்க்கலாம். 24 கேரட் அதுதான் சுத்த தங்கம் சொல்லப்படக்கூடியது. அது பாராக, கட்டியாக கிடைக்கும், அல்லது சின்ன கோல்டு பீஸாக கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நகையாக செய்து கொடுப்பார்கள். அதனுடைய தூய்மை எவ்வளோ அப்படின்னா 99.9% தூய்மை இருக்கும். அதனுடைய விலை தோராயமாக 10,402 ரூபாய் 1 கிராமிற்கு. சரி, 22 கேரட் இதுதான் நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் செய்யக்கூடிய நகை. ஏன்னா இதில் செம்பு கலக்கப்பட்டிருக்கும், அப்போ தான் ஆபரணங்களாக செய்ய முடியும். அதனுடைய தூய்மை அப்படின்றது 91.6. இந்த 91.6 தான் 916 KDM அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த 91.6 அந்த எண் மூலமாக வந்தது தான். அதனுடைய விலை இன்னைக்கு 9,535 ரூபாயாக தோராயமாக மாறிவிட்டது. இதற்கு அடுத்தும் கூட BIS முத்திரைகள் இடப்பட்ட தங்கமானது விற்பனைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 கேரட் இருக்குது. நீங்கள் கடைகளில் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா 20 கேரட் இருக்கும். இந்த 20 கேரட்டை பொறுத்த வரைக்கும் 83.3% தூய்மை இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 100 கிராம் வரக்கூடிய அல்லது 10 கிராம் வரக்கூடியது வாங்கினீங்கன்னா அதில் 83% தங்கம் இருக்கும். அதனுடைய விலை 8,650 ரூபாய். இந்த ஒவ்வொன்றுக்குமான அந்த இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தோராயமாக ஒரு 1000 ரூபாய் அப்படியே குறைவதாக தெரியும். 1000, 1100 இதில் ஒரு பெரிய மாறுபாடுகள் இருக்கும். அடுத்தது ஏற்கனவே 18% இருக்கிறது. 18% பல நகை கடைகளில் சின்ன ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படும். அது பார்த்தீங்க அப்படின்னா 75% தூய்மையானது. அது 7,895 ரூபாய் தோராயமாக. அதே அடுத்தது 12%க்கும் BIS கிடைத்திருக்கிறது ஏற்கனவே 50%. ஸோ இப்போ 75%, 83%, 91%, 99 இதெல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா இது நகையாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், பேங்க்கில் வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தங்கம் வாங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 12%, 9% எல்லாம் வாங்குவாங்களா அப்படின்றதான். 12% நகைகள் ஏற்கனவே இருக்கிறது. அதாவது 12 கேரட் நகைகள் இருக்கிறது. இதில் 50% மட்டும்தான் தங்கம். மற்றவை எல்லாம் அதில் சேர்க்கப்படக்கூடிய பிற உலோகங்கள் என்னென்ன அப்படின்னா வெள்ளி, வெண்கலம், துத்தநாகம் போன்றவை எல்லாம் சேர்க்கப்படும்.
இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4850 ரூபாயாக இருக்கிறது. இப்போதான் 9 காரட் தங்கம் வந்திருக்கிறது. இந்த காரட்டில் 37.5% இது இருக்க போகிறது. இதனுடைய தங்கமானது 37.5% தான் இருக்கும். எஞ்சி இருக்கக்கூடியது எல்லாமே துத்தநாகம், வெள்ளி மற்றும் வெண்கலம் இதெல்லாம் கலந்த கலப்பாக இருக்கும். இதனுடைய விலை 3650 ரூபாய். இது ஒரு சவரன் ஒரு 10 கிராம் எடுத்தாலே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்குள்ள இது முடிந்துவிடும். ஒரு 10 கிராம் அப்படின்றது ஒரு சவரனுக்கு மேலே. இது சாமானியர்களுக்கு தங்க நகை அப்படின்றது பெரும் கனவாக மாறிவிட்டவர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, தீய விஷயங்கள், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்க்கலாம். சாமானியர்களுக்கு இது பலன் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா சிறுக சிறுக சேமித்து ஒரு பெருமளவு பெரிய நகையை வாங்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சீட்டு போடுறவங்க நகை கடைகள் அப்படின்னா ஒரு 40,000 50,000 சேர்ந்துருச்சுன்னா சின்ன நகை எடுக்க முடியும். அதற்கு பதிலாக ஒரு பெரிய நகை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 9 கேரட் நகைகள் ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அண்ட் திருமணம் போன்ற சடங்குகளுக்கு பெரிய அளவிலான நகைகள் செய்வதற்கு சாமானியர்களுக்கு இது பலன் கொடுக்கும் அப்படின்றாங்க. இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்றது இருக்கிறது. இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, இதில் அதிகப்படியான பிற உலோகங்கள் சேர்க்கப்படுவதால் இதனுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ பல தங்க நகைகள் வந்து உடைந்து விடுவதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் உடையாத அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு விஷயங்களும் சொல்கிறாங்க. இதனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தங்க நகைகளை விட இப்போ ஆன்டிக் ஜுவல்லரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாறிவிடும். அதனால் இது ஒரு வித்தியாசமான அணிகலன்களை அணிந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் இதனுடைய பலனாகவும் பயனாகவும் இருக்கிறது. ஆனால் சந்தேகம் ஒன்று மக்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நகை எப்படி இருக்கும் அப்படின்னா, பளபளப்பா தங்கம் போல இருக்குமா அப்படின்னா இல்லை. தங்கத்தை விட 1 இன்ச் டல்லாக இருக்கும். தங்கத்தை விட ஒரு படி குறைவாக இருக்கும். முதல் முறை இதை வந்து நகையாக வாங்குறப்போ, கோல்டு வாஷெல்லாம் பண்ணி கொடுக்குறப்போ, முலாமெல்லாம் போட்டு கொடுக்குறப்போ பளபளன்னு இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் நீங்கள் பயன்படுத்த உடனே கருத்த மாதிரி ஆயிரும். ஐயோ இதில் தங்கமே இல்லையான்னு நினைக்க வேணாம். ஏன்னா அதில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளியும் வெண்கலமும் இதெல்லாமே அதனுடைய நிறத்தை மாற்றிவிடும். ஸோ இது வந்து அப்படியே பளபளப்பாக இருக்காது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த மறு விற்பனை இந்தியாவில் தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் 3 பர்பஸ்க்காக வாங்குறாங்க. ஒன்று நகைகளை அணிந்து கொள்வது, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று நகையாக வைத்திருந்து தேவைப்படும் போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கக்கூடியவர்கள் பாராக வாங்குவாங்க. அப்பேற்பட்டவங்க வந்து இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அவங்க 99.9க்கு போயிடுவாங்க. அடுத்த நகையாக வாங்குபவர்கள் 91.6% இருக்கக்கூடிய 916 நகைகளுக்கு போய்விடுவார்கள். அடுத்த இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தணும் நகையை அடகு வைக்கணுன்றவங்க இந்த நகைகள் பக்கம் 9 காரட் நகைகள் பக்கம் வருவது ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போதான் இது வந்து மார்க்கெட்டில் வருது. இதை மறுவிற்பனை செய்ய முடியுமா? ஏற்கனவே நம்ம ஒரு நகையை வாங்குறப்போ ஒரு விலை இருக்கும், விற்கிறப்போ அது கழிவு இது கழிவுன்னு சொல்லி நிறைய குறைத்து விடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ வெறும் 9 கேரட் நகை எந்த அளவுக்கு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். இன்னொன்று, அடகு கடைகளில் பேங்க்கில் இதை வாங்குவாங்களா அப்படின்ற சந்தேகமும் பொதுமக்களுக்கு இருக்குது. நடைமுறையில் இதை பற்றின தெளிவை அடுத்தடுத்த நாட்களில் வங்கிகளோ நகை விற்பனை நிலையங்களோ இது பற்றின ஒரு தெளிவை கொடுக்கணும். அதுவரை சாமானியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் நடைமுறையில் இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி கார்கே.